प्रभु यीशु मसीह के नाम की महिमा हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. इस सुंदर समय में आप सबों को देखने में मुझे बहुत खुशी है। இந்த நல்ல நாளை உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். दया की छाया कार्यक्रम में आप सबों को हम स्वागत करते हैं। தயவின் நேல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். अभी हम वचन की ओर जाएंगे। இப்போது நம்ம வசனத்துக்கு நேராக செல்வோம். आज हम आपके सामने परमेश्वर के वचन धर्मियों की लालसा पूरी होती है शीर्षक के बारे में हम ध्यान करेंगे। இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு நீதிமான் விரும்பும் காரியம். यहाँ पर नीति वचन 10 अध्याय 24 वचन में धर्मियों की लालसा पूरी होती है। நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 24 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். यहाँ पर वचन इतना अच्छी तरफ से साफ से लिखा है। இங்கே வசனம் அழகாய் சொல்கிறது, धर्मियों की जगह पर आपके नाम को डालकर देखिए तो कितना अच्छा रहेगा। இங்கே நீதிமான் என்ற இடத்தில் உங்கள் பெயரை எடுத்துக்கொண்டால் நன்றாக தெரியும். जैसे कि हम अभी बोलते हैं रूत की लालसा पूरी होगी। எப்படியெனில் லிடியா என்ற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். यहाँ पर इस जगह में जब जब हम परमेश्वर के सामने जाते हैं, எப்போதெல்லாம் நம்ம கர்த்தரிடத்தில் हम சமூகத்தில் परमेश्वर के से कहते हैं एक नए तौर से हमारी इच्छा को परमेश्वर के सामने रखते हैं। நாம் கர்த்தர் சமூகத்தில் செல்லும் போது நம்முடைய விருப்பம் அநேகமாக இருக்கிறது. कभी हम बहुत सारी इच्छाएं पूरी होती है और बहुत सारी इच्छाएं पूरी नहीं होती है। அநேக விருப்பங்கள் நிறைவேறப்படுகிறது, சில விருப்பம் நிறைவேறாமல் போகிறது. कभी हम सोच कर देखे हैं क्या हमारी इच्छा पूरा हुआ कि नहीं। நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா இந்த விருப்பம் நடக்கிறதா இல்லையா என்பது. हम प्रार्थना करने जाने के समय हर एक बार हम आके क्या करें, नए नए कार्य को जाकर परमेश्वर के सामने रखते हैं। நாம் ஜெபிக்கும் போது என்னென்ன கேட்கும் என்று காரணம் தெரியாமல் இருக்கலாம். लेकिन हम यहाँ पर कहते हैं परमेश्वर मेरा कार्य पूरा होगा क्या, परमेश्वर मेरे लिए एक अच्छा काम करेगा कि नहीं, ऐसे हम सोच कर रहते हैं। நாம் ஒவ்வொரு முறை புது புது விருப்பம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று. वचन कहता है धर्मियों की लालसा पूरी होती है। வசனம் சொல்கிறது நீதிமான் விருப்பம் காரியம் நடக்கும். भजन संहिता 37 अध्याय 4 वचन में यहोवा को अपने सुख का मूल जान और वह तेरे मनोरथों को पूरा करेगा। சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். बच्चों की इच्छा को माता पिता पूरा करते हैं, பிள்ளைகளுடைய ஆசை பெற்றோர்கள் நிறைவேற்றுகிறார்கள். लेकिन बहुत समय में माता पिता की इच्छाएं बच्चे पूरा नहीं कर पाते हैं। சில வேளை பிள்ளைகள் பெற்றோருடைய விருப்பத்தை செய்ய முடியவில்லை. लेकिन हमारे स्वर्गीय पिता परमेश्वर हमसे प्यार कर कर हमारी सारी इच्छाओं को पूरा करता है। ஆனால் நம் பரலோக தகப்ப நம்மேல் அன்பு வைத்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். हमारे लालसाओं को पूरा करने के लिए वह सामर्थ्य वाला है। நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றார் வல்லமுள்ளவராக இருக்கிறார். फिलिपियों की पुस्तक 4 अध्याय 19 वचन में ऐसा लिखा है, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 இப்படியே சொல்கிறது, और मेरे परमेश्वर भी अपने धन के अनुसार जो महिमा सहित मसीह यीशु में है तुम्हारे हर गति को पूरा करेगा। தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். और एक वचन है भजन संगीता 34 अध्याय 10 वचन में, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் இப்படியே சொல்கிறது, जवान सिंह में तो गति होती है लेकिन परंतु यहोवा के खोजियों को किसी वस्तु की कमी नहीं होगी। சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. चाहे दुनिया के कार्य हो, உலகத்தில் காரியம் இருந்தாலும் சரி, आत्मिक कार्य हो, ஆவிக்குரிய காரியம் இருந்தாலும் சரி, धर्मियों के कार्यों को पूरा करता है। நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு வாய்க்கப்படும். फिलिपियों की पुस्तक 2 अध्याय वचन 13 में ऐसे पढ़ेंगे तो मन की इच्छा और काम दोनों बातों को प्रभाव डालता है। பிலிப்பியர் 2:13 நம்ம வாசித்தோம் பார்த்தா தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் இருக்கிறார். धर्मी कौन है? நீதிமான் யார்? पहला कोरिन्थियों 6 अध्याय 11 वचन में आप वहाँ पर लिखा है परमेश्वर की आत्मा धोए गए और पवित्र हुए धर्मी ठहराए हैं। परमेश्वर ने खुद हमारे लिए उद्धारकर्ता माना है। கர்த்தரை உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவரா? वही है धर्मी। கர்த்தரை உள்ளத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் தான் நீதிமான். आप जो चाहते हैं अगर पूरे होने में देरी हो उसके लिए हम इंतजार करना चाहिए। நீங்கள் விரும்புகிற காரியம் தாமதமா இருந்தாலும் அதற்காக காத்திருங்கள், நிச்சயமாகவே அது வரும். नीति वचन 13 अध्याय
12 में, जब आपके पूरे होने का विलंब होता है तो मन में शीतल होता है। वही भजन संगीता 145:9 में पढ़ेंगे तो यहोवा सबों के लिए भला करता है। சங்கீதம் 145:9 வசனத்தின்படி கர்த்தர் எல்லாருக்கும் தயவுள்ளவராய் இருக்கிறார். अंत में नीति वचन 23 अध्याय 18 वचन में, क्योंकि अंत में फल होगा, तेरी आशा ना टूटेगी। நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. इस समय हमारे बाइबल में सारे धर्मियों की लालसाओं को परमेश्वर ने पूरा किया। उनमें से किन्हीं 3 के बारे में अभी हम ध्यान करने वाले हैं। இந்த செய்தியில் வேதத்தில் பல நீதிமான்களுடைய விருப்பங்களை கர்த்தர் அதை எவ்விதமாக நிறைவேற்றார் என்பதை நாம் தியானிப்போம். पहला एलिसा के बारे में हम देखने वाले हैं। முதலாவது எலிசாவின் விருப்பம். एलिसा की लालसा किस प्रकार परमेश्वर ने पूरा किया। எலியாவின் விருப்பம் எப்படி நிறைவேறப்பட்டது? 2 राजा 2 अध्याय वचन 9 में एलिसा ने कहा, तुझ में जो आत्मा है उसका दूना भाग मुझे मिल जाए। 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 9 உம்மிடத்திலுள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். यहाँ पर एलिशा के लालसा के बारे में हम देखेंगे। இன்றைக்கு எலிசாவின் விருப்பத்தை நாம் பார்ப்போம். एलिया स्वर्ग में उठने के समय में एलिसा नीचे से परमेश्वर के एलिया को पुकारता है। उस समय एलिया क्या करता है, उसके जो चादर था उसे 2 भाग करके उसका ऊपर फेंक देता है। எலியா பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தபோது எலிசா தன்னுடைய சால்வை 2ஆக கிழித்து எலியாவின் மேல் போட்டான். वचन को आप पूरा पढ़ेंगे तो एलिसा किस प्रकार दुगुना भाग मिला कर हम देख सकते हैं। வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களால் எலிசா இரட்டிப்பான ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்டதை நாம் தியானிக்கிறோம். एलिया के द्वारा परमेश्वर ने 7 अद्भुत काम किया। எலியா செய்த அற்புதங்கள் 7, मगर एलिसा ने 13 अद्भुत काम किया था। ஆனால் எலிசா மூலம் 13 அற்புதங்கள் நடந்தது. एलिसा मरने के 1 साल बाद एक मुर्दों को उस हड्डी के पास रखने से उस आदमी का वह जीवित हो गया। எலிசா மரித்து ஒரு வருடத்துக்கு பின்பு அவருடைய எலும்புகள் ஒரு மனுஷருடைய பிரதே மூலமாய் உயிர்த்தெழுதல் உருவானது. 2 राजा 13 अध्याय वचन 21 में पढ़ेंगे तो जान लेंगे कि तब एलिसा ने 14 अद्भुत, उसे मिलाकर 14 अद्भुत काम किया है। 2 ராஜாக்கள் 13 வசனத்தில் நாம் படித்தோம் என்றால் 14 அற்புதங்களை அவன் செய்தான் என்பதை பார்க்கிறோம். आज हमें भी उस आत्मिक वर चाहिए। இன்றைக்கு நமக்கும் ஆவிக்குரிய வரங்கள் அவசியம். परमेश्वर के नाम से सारे लोगों को अच्छाई करने में, கர்த்தருடைய நாமத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு, परमेश्वर सच्चा है करके उसे हम साबित करने के लिए, கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு 1 कोरिन्थियों 14 अध्याय अब 12 में पढ़ेंगे तो 1 கொரிந்தியன் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 படித்தோமானால் आत्मिक एलिया की तरह हमें भी परमेश्वर को वचन को पालन करना है। ஆவிக்குரிய வரங்களை எலியா மூலமாய் பின்பற்றது போல हम भी उसी तरह उन वचनों को पालन करना है। நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பின்பற்ற வேண்டும். उसके गवाही बनकर जीना है। அவருடைய பின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். मसीह के लिए लोगों को परमेश्वर की ओर लाना है। இயேசுக்காக ஆத்துமா ஆதாயம் செய்ய முடியும். याकूब 1 अध्याय 17 वचन को आप पढ़कर देखिए। एक अच्छा वरदान, हर एक उत्तम दान ऊपर से ही है। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமாய் எந்த வரமும் பரத்திலிருந்து பிதாவினிடத்தில் இறங்குகிறதுமாய் இருக்கிறது. दूसरा हम देखेंगे 2ஆவதாக நாம் பார்ப்போம் मूसा की लालसा। மோசேயின் விருப்பம். निर्गमन की पुस्तक 33 अध्याय 18 वचन में उसमें ऐसा लिखा है। யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 18 இப்படியாய் கூறுகிறது, उसने कहा मुझे अपना तेज दिखा दे। அப்போது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். मूसा के लालसा परमेश्वर की महिमा को कैसे भी देखना चाहिए। மோசேயின் விருப்பம் தேவ மகிமை எப்படியாவது காண வேண்டும் என்று வாஞ்சியா இருந்தான். मसीह में हो, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் विश्वासी हो, விசுவாசிகளாக இருந்தாலும் लालसा और चाहत में अंतर होता है। விருப்பங்களிலும் வாஞ்சைகளிலும் வித்தியாசம் உண்டு. बहुत सारे लोग धरती की आशा कर परमेश्वर के पास जाते हैं। சிலர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறார்கள். बहुत सारे लोग आत्मिक
वर के लिए परमेश्वर के पास जाते हैं। சிலர் ஆவிக்குரிய வரங்களை தெரிவிக்கிறார்கள். बहुत सारे लोग आज की आशीष को पाने के लिए परमेश्वर के पास जाते हैं। சிலர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுகிறார்கள். लेकिन बहुत सारे ऐसे कम लोग जो है जो परमेश्वर के देखना चाहने के लिए उत्सुक रखते हैं। ஆனால் சிலர் உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நிரப்பப்பட வாஞ்சியா இருக்கிறார்கள். मूसा भक्त ने परमेश्वर को देखने के लिए उत्सुक रहता था। மோசே என்ற பக்தன் தேவ மகிமை காண வாஞ்சித்தான். परमेश्वर धर्मी मूसा को अपने तेज दिखाने का अंगीकार किया। கர்த்தர் நீதிமானாகிய மோசேனுடைய விருப்பத்தை அங்கீகரித்தார். निर्गमन के पुस्तक 13 अध्याय वचन 18 19 आप पूरा पढ़ कर देखिए, परमेश्वर का तेज उसे दिखाया। யாத்திராகமம் 33 அதிகாரம் 19 20 வாசிப்பீர்களானால் அப்படியே மோசேக்கு தன்னுடைய மகிமை காண்பித்தார். भजन संहिता 27 अध्याय 4 वचन में दाऊद राजा कहता है, சங்கீதம் 27 அதிகாரம் வசனம் 4 தாவீது ராஜா சொல்லுகிறார், मैं जीवन भर यहोवा के बहन में रहूंगा। என்னுடைய விருப்பம் கர்த்தருடைய மகிமையா இருக்கிறது. भजन संहिता 63:2 में मैंने पवित्र स्थान पर तुझ पर दृष्टि की, तेरी सामर्थ और महिमा को देखूं। சங்கீதம் 63 அதிகாரம் வசனம் 2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். हमारे प्रिय लोगों, என் தேவ பிள்ளைகளே, आपके मन में परमेश्वर का तेज देखने उत्सुक है? உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய மகிமை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? किस प्रकार का उत्सुक रखते हैं? எப்படி இருக்கிறது உங்களை வாஞ்சை? युवना रति सुसमाचार 11 अध्याय 40 में यदि तू विश्वास करेगा तो परमेश्वर की महिमा तुम देखेगा। யோவான் 11 அதிகாரம் வசனம் 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். मत्ती रचित सुसमाचार 24 अध्याय 30 वचन के दूसरे भाग में मनुष्य के पुत्र बड़ी सामर्थ और ऐश्वर्य के साथ आकाश के बादलों पर आते देखेंगे। மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 30 இயேசு கிறிஸ்து வரும்போது பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார். अभी हम तीसरा कार्य को हम देखेंगे, மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போம் अयुब की लालसा। யோபின் விருப்பம். अयुब 19 अध्याय 27 वचन में யோபு 19 அதிகாரம் 27 வசனில் उसका दर्शन मैं आप अपनी आंखों से अपने लिए करूंगा। அவரை நான் பார்ப்பேன் என்று வாஞ்சியாய் இருந்தான். यहाँ पर धर्मी अयुब के बारे में उसकी लालसा क्या है? परमेश्वर को दर्शन करना चाहता है। நீதிமானாக யோபின் விருப்பம் என்ன? என் மீட்பரை காண வேண்டும் என்று. अयुब 19 अध्याय अब 25 से लेकर 27 वचन तक पढ़ेंगे तो उसमें जान लेंगे अयुब की लालसा क्या थी। யோபு 19 அதிகாரம் 25 27 வசனத்தை படித்தோமானால் யோபினுடைய விருப்பம் என்ன என்பது. दुनिया के संभव में सबसे पहला मुख्य संभव है, உலக சம்பவங்களே முதல் முக்கியமான சம்பவம், मनुष्य इस धरती में बनाया गया। மனிதன் பூமியில் உருவாக்கப்பட்ட दूसरा संभव, இரண்டாவது சம்பவம், प्रभु यीशु मसीह इस दुनिया में मनुष्य के रूप पर आकर क्रूस पर चढ़ाया गया। இயேசு கிறிஸ்து மனிதராய் சிலுவையில் அறைப்பட்ட சம்பவம். तीसरा संभव यह है, மூன்றாவதாக हम जिसे इंतजार कर रहे हैं, परमेश्वर का आगमन। மகா பெரும் சம்பவத்தை நம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். परमेश्वर के आगमन के बारे में हमारे बाइबल में 1625 बार वचनों में लिखा है। கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்தில் ஏறக்குறைய 1625 வசனங்கள் இருக்கிறது. नया नियम में 11 बार वचनों को लिखा गया है। புதிய ஏற்பாட்டில் 11 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के आगमन के बारे में हमारे भक्तों ने ऐसा लिखा है। கர்த்தருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह के आगमन के बारे में सबसे पहले इस दुनिया को किसने बताया मालूम है? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து முதலாக உலகத்திற்கு அறிவித்தவர்கள் யார் என்று தெரியுமா? परमेश्वर के मेल मिलाप करने वाले अनोक ने दिखाया। தேவனோடு சஞ்சரித்த பக்தனாகிய ஏனோக்கு. यूदा 1 अध्याय 15 वचन को पढ़कर देखिए। யூதா 1 அதிகாரம் வசனம் 15 படித்தீர்களானால் सिर्फ परमेश्वर के आगमन के बारे में हम बताने से नहीं, கிறிஸ்துவுடைய வருகை குறித்து மாத்திரம் நாம் அறிந்தால் போதாது. परमेश्वर के मिलने के लिए हमें उत्सुक रहना है। கிறிஸ்துவை சந்திக்க வாஞ்சையும் விருப்பமும் கொண்டிருக்க வேண்டும். मिलने से उसके लिए हम तैयारी कर रखना है। அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். यूहन्ना 3 अध्याय 2 वचन को पढ़कर देखिए। 1 யோவான் 3 அதிகாரம் வசனம் 2 படித்தீர்களானால் इतने धीरे मनुष्य के लालसा को परमेश्वर पूरा करता है। அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். जब परमेश्वर की लालसा क्या है करके हम देखने वाले हैं। இப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பது பார்ப்போம். यहाँ पर हम 3 प्रकार के कार्यों को देखें। सबसे पहले एलिया की लालसा को परमेश्वर किस प्रकार पूरा किया।
இன்று நாம் 3 விதமான விருப்பத்தை நாம் பார்த்தோம். எலியாவின் விருப்பம் எப்படி என்பது. दूसरा मूसा की लालसा क्या थी करके हम देखा. இரண்டாவது மோசேயின் விருப்பம் என்ன என்பது. तीसरा अयुब के बारे में हमने देखा, उसकी लालसा क्या था. மூன்றாவது யோபின் விருப்பம் என்ன என்பது. अभी हम देखने वाले परमेश्वर की लालसा क्या है. இப்போது இயேசுவின் விருப்பம் என்ன என்பது பார்ப்போம். लूका रचित सुसमाचार 12 अध्याय 39 वचन में मैं पृथ्वी पर आग डालने आया हूँ कर कहा है. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரியும். हमारी लालसा छोटा हो शायद बड़ा हो, நம்முடைய விருப்பம் சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, वह हमें प्यार से हमारे लालसा को वह पूरा करता है. அவர் அன்போடு நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். उनकी लालसा क्या है, कभी हम सोच कर देखे हैं. அவருடைய விருப்பம் மன விருப்பம் என்ன என்பது நாம் கேட்டு அறிந்திருக்கிறோமா? बच्चों की ज़रूरतों को प्यार से परमेश्वर पूरा करता है. பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர் அன்போடு நிறைவேற்றுகிறார்கள். लेकिन माता पिता की ज़रूरत क्या है, ஆனால் பெற்றோருடைய விருப்பம் என்ன? उनकी ज़रूरतों को कैसे वह पूरा करते हैं, बहुत सारे लोग नहीं कर पाते हैं. அநேகர் இந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் போகிறார்கள். परमेश्वर क्या चाहता है, ஆண்டவர் என்ன விருப்பப்படுறார், वह क्या नहीं चाहता है, அவர் என்ன விருப்பப்படவில்லை, यह जानना जरूरी है. இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். वह मेल मिलाप को नहीं, परमेश्वर की आज्ञाकारी चाहता है. அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலை விரும்புகிறார். पहला सामुएल 15 अध्याय 22 वचन में ऐसा लिखा है, यहोवा होम बलि और मेल बलियों से उतना प्रसन्न नहीं होता जितने अपनी बात को मान जाने से प्रसन्न होता है. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். भजन संगीता 51 अध्याय 16-17 में आप पढ़कर देखिए. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 16-17 படித்திருக்கனால் परमेश्वर की लालसा क्या है, கர்த்தரின் விருப்பம் என்ன? यह 3 प्रकार की है. இங்கே 3 விதமாக இருக்கு. सबसे पहला आज्ञाकारी, முதலாவதாக கீழ்ப்படிதல், दूसरा टूटे हुए मन, இரண்டாவதாக நொறுங்குண்ட ஆவி, तीसरा और सारे लोगों को उद्धार पाना और सत्य को जानना. எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. पहला तीमुथियुस 2 अध्याय 4 वचन में ऐसा लिखा है. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்கிறது. इसीलिए तो परमेश्वर कहता है, मैं इस लूका रचित सुसमाचार 12 अध्याय 44 वचन में मैं आग की तरह इस दुनिया पर आया हूँ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49 வசனத்தில் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். यूहन्ना रचित सुसमाचार 17 अध्याय 24 वचन को पढ़िए. वहाँ पर आप पढ़ने से मालूम हो जाए कि परमेश्वर की लालसा के बारे में. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 படித்திருக்கலாம், நான் எங்கே இருக்கிறேன் அங்கே அவர்களுக்கு என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். प्रकाशित वाक्य 3 अध्याय 21 वचन में जय पाए हुए हम उसे अपने साथ पर अपने सिंहासन पर बैठाना कहा है. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வசனம் 21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவை சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்திருக்கிறேன். हमारा परमेश्वर, நம்முடைய ஆண்டவர் वह हमारे लिए நம்முடையக்காக एक नया जगह को तैयार कर रखा है. ஒரு अழகான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். किसके लिए, யாருக்காக? हम सबों के लिए. நம்மளுக்காக. उसकी लालसा यही है, அவருடைய விருப்பம் இதுதான். हम सभी उसकी आज्ञाकारी बनकर நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக हम उसके साथ रहने के समय அவரோடு கூட இருக்கும்போது परमेश्वर हमारी इच्छाओं को पूरा करता है. அப்போது நம்மளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற हम வல்லவராக जब இருக்கிறார். प्रार्थना करने के लिए जाते हैं, நாம் ஜெபிக்க செல்லும்போது परमेश्वर की इच्छा को भी जानना जरूरी है. அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்வது நிச்சயம். हम प्रार्थना करने के समय நாம் ஜெபிக்கும் போது परमेश्वर आपकी इच्छा को मुझे प्रकट करिए. விருப்பத்தை நமக்கு தந்தருள்வார். जब हम उसके सामने जाते हैं, எப்போது நம்ம அவரிடத்தில் செல்கிறோமோ परमेश्वर उसके करुणा से அவருடைய தயவினால் परमेश्वर हमें भराएगा. நம்மளுடைய நிரப்புவார். हम परमेश्वर के सामने जाने के समय में நம் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லும்போது परमेश्वर की इच्छा को जानकर அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து उसके वह किस प्रकार हमें वह रखना चाहता है, நாம் எப்படி அவர் சமூகத்தில் இருக்கோம் என்று हम अपने आप को अर्पण करने के समय நம்ம அர்ப்பணிக்கும் போது परमेश्वर हमारे लिए बहुत बड़ा कार्य करेगा. அப்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். जिस प्रकार एलिसा के जीवन में परमेश्वर ने अद्भुत काम किया, எப்படி எலிசாவின் மூலம் கர்த்தர் அற்புதத்தை செய்தார், मूसा के जीवन में कैसे परमेश्वर ने अद्भुत काम किया, மோசேயின் மூலம் எப்படி அற்புதத்தை செய்தார், अय्यूब के जीवन में कैसे
अद्भुत काम किया, யோபுவின் மூலம் எப்படி அற்புதத்தை செய்தார், आज हमारे जीवन में भी அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் परमेश्वर हमें अद्भुत काम कर कर கர்த்தர் அற்புதம் செய்வார். वह हमें भी उसी तरह बढ़ाएगा। அப்படியே நம்மளையும் நிரப்புவார். हम विश्वास के साथ उसके साथ जाने के समय में நாம் அவரிடத்தில் செல்லும்போது परमेश्वर हमारे सारे जरूरतों को पूरा करेगा। நம்மளுடைய எல்லா விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் हम अभी இருக்கிறார். प्रार्थना करेंगे आपके लिए। இப்போது நாம் ஜெபிப்போம். हमारे दयालु अनुग्रहकारी सर्वशक्तिमान स्वर्गीय पिता परमेश्वर, इस सुंदर समय के लिए आपके धन्यवाद करते हैं। परमेश्वर, जिस प्रकार एलिसा को तूने दुगुना आशीष दिया, मूसा जिस प्रकार आपको देखना चाहा, अय्यूब किस प्रकार आपका दर्शन किया, उसी तरह हम भी परमेश्वर अपने आप को हम जो यहाँ पर देख रहे हैं उन सारे जीवन में एक बदलाव लाइए परमेश्वर। जो परमेश्वर इस वचन को सारी दुनिया को लेके जाइए परमेश्वर। आपकी वचन, आपका भंडार पूरा करिए परमेश्वर। इस छोटी सी विनती परमेश्वर प्रभु यीशु मसीह के नाम से मानते, जो चाहते, जो विनती है उन सारे ज़रूरतों को पूरा कीजिए। यीशु मसीह के नाम से मानते, सुन और ग्रहण कर, आमीन। எங்களை அதிகமாக நேசிக்கிறதான் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக செபிக்கிறோம். இந்த கேட்ட செய்தியின் மூலமாக அப்பா ஆண்டவரை மோசேயின் எலியாவின் பிரகாரம் ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மூலமாக நீ அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எலியாவின் மூலம், எலிசாவின் மூலம், மோசேயின் மூலம், யோபுவின் மூலம் நடந்த அற்புதங்கள் இந்த நாட்களில் கூட அப்பா அந்த ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா இந்த அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் அப்பா உம்முடைய காணக்கூடியதான அப்பா மகிமை ஆண்டவரை அப்பா நாங்கள் காண நீர் கிருபை செய்யுங்க. அப்பா உம்முடைய விருப்பத்தையும் நாங்கள் அறிந்து அப்பா ஆண்டவர் அதை பற்றி நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. நீரா உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளே எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். परमेश्वर ये आपको आशीष देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.